Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே குயிக்கா ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 3 எக் எடுத்துர்க்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுல்ல உடைச்சு ஊத்திக்கலாம். ஒரு whisk வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணனதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா whisk பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தவாவை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பட்டர் சேர்த்து அதை நல்லா கிரீஸ் பண்ணிட்டு நம்ம பீட் பண்ண எக்கை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆம்லெட்டாக ஊற்றுங்க. சைடில் இருந்து இந்த மாதிரி அப்படியே அதை ரோல் பண்ணிகிட்டே வரணும். அது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியன் அப்புறம் கேரட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஒன் சைடாக நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஆக்சுவலாக ஜாப்பனீஸில் வந்துட்டு இந்த ஆம்லெட் செய்கிறதுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற பேன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த பேன் இல்லாமையே நம்ம ரொம்ப சூப்பராக நம்ம தோசைக்கல்லே செய்ய முடியும். அடுப்பை மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோ குக்கிங்கில் இந்த ஆம்லெட்டை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ண மிக்ஸை ஊற்றி ரோல் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இதுக்கு வந்து வெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக செய்கிற ஆம்லெட் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆம்லெட் என் ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஆம்லெட் இது. ஃபைனலாக நீங்கள் எல்லா மிக்சரும் நீங்கள் வந்து ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி 4 பக்கமும் கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான நமக்கு ஜாப்பனீஸ் ஆம்லெட் ரெடி. அவ்வளோதாங்க. இதை எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு பின்வீல் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். நமக்கு இது பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆம்லெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.